அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. பீகார் தேர்தல் முடிவுகள் பல கோணங்கள்ல நம்மள பேச வச்சிருக்கு, யோசிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒன்னு, என்டிஏ கூட்டணியுடைய லேண்ட்ஸ்லைட் வெற்றி, அதற்கான காரணம் என்ன அப்படின்ற அந்த ஒரு ஆச்சரியம். ஆனா அதையும் தாண்டி பேசுபொருளாக இருப்பது எதிர்கட்சியான இந்தியா கூட்டணியினுடைய வீழ்ச்சி. அது வலுவிழந்து கொண்டே போகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி அதனை விட பிரதானமாக எழுகிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த அடிப்படையில தான் இன்னைக்கு நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியுடைய தலைப்பை கட்டமைச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு, காங்கிரஸ் மேலும் பிளவுபடும் என்று சொல்லும் பிரதமர் மோடி, இந்தியா கூட்டணியிலேயே உலவும் கசப்பு பேச்சுகள், காங்கிரசின் எதிர்கால திட்டம் தான் என்ன அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு விவாதிக்க போறோம். 4 விருந்தினர்கள் என்னோடு இணைகிறார்கள். பத்திரிகையாளர் திரு RK ராதாகிருஷ்ணன் என்னோடு அரங்கத்தில் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். தொலைத்தொடர்பு வாயிலாக பத்திரிகையாளர் திரு மாதவன் நாராயணன் இணைந்திருக்கிறார். அதே போல வலதுசாரி சிந்தனையாளர் திரு ரமேஷ் சேதுராமனும் இன்னும் சற்று நேரத்தில் இணைகிறார். அவரையும் வரவேற்ற நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம். திரு RK, பீகார் ரிசல்ட் அப்படின்றது ஒரு பெரிய வேக்கப் கால் தான், அதுல மாற்று கருத்து எதுவும் இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடியே இந்தியா பிளாக்ல, கூட்டணிக்குள்ள இல்ல காங்கிரஸ் அப்படின்ற கட்சிக்குள்ளேயே நிறைய உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. இப்போ அதுல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில இருக்கிற தலைவர்களே நிறைய காங்கிரஸ் குறித்து பேசுகிறார்கள். இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் MP அவர் கல்யாண் பானர்ஜி ஆகட்டும், காங்கிரசினுடைய தலைமையே கேள்வி எழுப்பினார், மமதா பானர்ஜி வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சமாஜ்வாதி பார்ட்டி சொல்றாங்க 10% தான் ஸ்ட்ரைக் ரேட்டே காங்கிரஸுக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம். ஆம் ஆத்மி பார்ட்டி முன்னாடியே அவங்க விலகி இருந்தாங்க. அதே மாதிரி JMM உடைய வித்ட்ராவல், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் சேர்ந்துதான் இப்போ விஸ்வரூபமா இப்போ நமக்கு தெரியுது. என்னதான் ஸ்ட்ராட்டஜில இருக்கிறாங்க காங்கிரஸ், அவங்களுடைய திட்டம் தான் என்ன? இல்ல, ஒரு அரசியல் கட்சினா அதுக்கால மாறுபட்ட பல கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும். ஜெயலலிதாவுடைய அதிமுகலே வந்து மாறுபட்ட கருத்துக்கள் இருந்ததை செய்தது. அவ்வப்போது வந்து அவர்கள் வந்து கட்சிக்கு எதிராக யாராச்சும் ஆக்ட் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து தூக்கி வெளியே போட்டுருவாங்க. இல்லைன்னா அது மட்டும் குமரல் மட்டும்தான் இருக்கும், நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். இப்போ பாஜகவை எடுத்துட்டீங்கன்னா, பாஜகவில் இதுவரை ஒரு நேஷனல் பிரசிடென்ட்டை முடிவு செய்ய முடியாத ஒரு தருணத்தில் இருக்கிறாங்க. காலம் கடந்து கொண்டே போய்கொண்டே இருக்குது. JP நட்டா தான் இப்போ வந்து அவர் மத்திய அமைச்சர்களும் இருக்கிறாரு, பிஜேபியினுடைய பிரசிடென்டாகவும் இருக்கிறாரு. ஏறத்தாழ 1 வருட காலம் ஆயிடுத்து. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, போன டிசம்பர்ல வந்து அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. இது வந்து அடுத்த டிசம்பர் ஆயிட்டு இன்னும் முடிவு பண்ண முடியவில்லை. ஒரு பக்கம் அவங்க வந்து வெற்றி அறுவடை பண்ணிட்டே இருக்காங்க. அதனால இப்ப நீங்க சொல்ற அந்த விஷயம் இட் டேக்ஸ் த பேக் சீட். இப்ப காங்கிரஸினுடைய நிலை என்ன? தேர்தல் தொடர் தோல்விகள் இருக்கு. கொஞ்சம் you should give me some leeway. எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன், பாஜக இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன். காங்கிரஸ் வந்து 2024ல வந்து ஒரு இடத்துலயும் ஜெயிக்கவில்லை என்பது உண்மைதான். ஒரு இடத்துலயும், அதாவது ஒரு மாநிலமும் வந்து தக்க வைக்க முடியவில்லை என்றது உண்மைதான். பல காரணங்கள் இருக்கலாம், தேர்தல் ஆணையத்தை சொல்லலாம், பாஜகவை சொல்லலாம். அதை தாண்டி நிச்சயமாக அதுல ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு வந்து காங்கிரஸ் வந்து நலிவுற்ற ஒரு கட்சியாக வந்து நிச்சயமாக தோற்றமளிக்கிறது என்றால் யாருக்கும் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. ஆனால் காங்கிரஸ் முக்த் பாரத் என்று 2014 சொன்ன அந்த விஷயம், நரேந்திர மோடி ஆனாலும் சரி, அமித்ஷா ஆனாலும் சரி, சொல்ல அந்த விஷயம் இன்னைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அது இன்னும் வந்து ரியாலிட்டியாக மாறவில்லை. அப்போ 11 வருட காலம் இதை விட பெரிய இன்னல்கள் வந்து காங்கிரஸ் சந்தித்திருக்கிறது. 2019 தேர்தலில் தான் இருக்கிறதுலே மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதை விட அதல பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேற கிடையாது. அதாவது எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை நான் 2019 பார்த்தோம். அந்த நிலை இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு வந்து நான் மறந்து முடியாத ஒரு விஷயம், மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னவென்றால், இன்னைக்கும் பாஜக வந்து ராஜ்யசபாவிலையும் லோக்சபாவிலையும் மைனாரிட்டியில தான் இருக்கிறது. ராஜ்யசபால 103 மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க, 245 பேர் இருக்கிற ஹவுஸ்ல. அதே மாதிரி தான் லோக்சபாவிலும் 240 பேர் தான் இருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரை, காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கின்ற நிலைமைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்டேட்ல தான் இன்னைக்கு வந்து ஒரு அதிகாரத்தில் இருக்கிறது, முக்கியமான கர்நாடகால, தெலுங்கானால. அப்போ இந்த 2 ஸ்டேட் எடுத்துட்டீங்கனாலே வந்து இப்போ எங்க பிரச்சனை இல்லை என்று பார்த்துக்கணும். இப்போ தெலுங்கானாலையும் பிரச்சனை இருக்கு, தெலுங்கானால மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து பிரச்சனை இல்லை என்று கூற முடியும். இன்னைக்கு ரேவந்த் ரெட்டியினுடைய கண்ட்ரோல் இருக்கிறனால கூற முடியும். அந்த மாநிலத்தில் கூட 2024 கணிசமான இடங்கள் வந்து பாஜக வெல்லுது, லோக்சபால வெல்லுது. கர்நாடகா காங்கிரஸ்ல இருக்கின்ற பிரச்சனைகள் வந்துதான் இப்போ வந்து ஒரு DK வந்து டெல்லிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. 2.5 வருஷத்துக்கு அப்புறம்
நான் தான் முதல்வர் என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். அவருக்கு இன்னும் அதற்கான வாய்ப்புகள் இன்னும் வழங்கப்படவில்லை. அந்த ப்ராமிஸ் இருந்ததா இல்லையா என்று நமக்கு இன்னும் தெரியாது. சித்தாராமையா சொல்றாரு நான் தான் முதல்வராக இருப்பேன்னு சொல்றாரு. அப்போ முக்கியமான ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாநிலத்தில் இருந்து வரக்கூடிய அந்த ரிசோர்சஸை வைத்து தான் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நடக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது. தெலுங்கானால இருந்து வரும், ஆனால் கர்நாடகத்திலிருந்து வந்த அளவுக்கு தெலுங்கானால மைனிங்கும் இருக்கிறது, அதே நேரத்தில் ஐடியும் இருக்கிறது. தெலுங்கானால ஐடி இருக்கிறது ஓரளவுக்கு தான், கிரானைட் மட்டும் தான் மைனிங் என்று பார்க்க முடியும். அப்போ இந்த 2 மாநிலத்திலிருந்து வருகின்ற அந்த ரிசோர்ஸை வைத்து தான் இன்னைக்கு காங்கிரஸ் நடத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு ப்ராமினன்ட் ஃபேஸ் சசி தரூர் அவர் நரேந்திர மோடியினுடைய லெக்சர்ல போய் உட்காராரு, டெல்லியில ராம்நாத் கோயங்கா லெக்சர்ல போய் உட்காராரு. அதுல குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸை குறை சொல்லி பேசுகிறார். அந்த ஸ்பீச் நல்ல ஸ்பீச் அப்படின்னு சசி தரூர் கூறுகிறார். அப்போ ஒரு ப்ராமினன்ட் லீடர், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு கண்டெஸ்ட் பண்ண ஒரு லீடர், அந்த லீடரே காங்கிரஸை கிரிட்டிசைஸ் பண்ண அளவுக்கு இல்லை என்றால் அது இந்த 2 கட்சிகளும் இப்ப எப்படி ஒரு காலத்துல கலைஞருடைய திமுகவும் அம்மாவனுடைய அதிமுகவும் அதே மாதிரி தான் இருக்கிறது. எதிர்கட்சிகள் கிடையாது, எதிரி கட்சிகளாக மாறிவிட்டது. அப்போ ஒரு எதிரி கட்சி, அதாவது ஒரு எதிரியினுடைய ஒரு கூட்டத்தில் போய் நின்று ஒருத்தர் வாழ்த்துகிறார். அந்த பிரதமரை வாழ்த்தும் போது அது ஒரு பிரதமரை ஒரு எதிரியாக இன்னைக்கு காங்கிரஸ் காணுகிறது. காங்கிரஸையும் அவர் அப்படித்தான் காண்றாரு. இப்ப பல டிஸ்கஷனுக்கு காங்கிரஸ் விழிக்கிறதே கிடையாது, ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டுங்கன்னு சொன்னா கூட்டது கிடையாது, பல விஷயங்கள் இருக்கிறது. அப்ப இந்த ஒரு எக்ஸ்சேஞ்சில தான் காங்கிரஸினுடைய அந்த நலிந்த ஒரு இதை பார்க்க வேண்டும். ஆனால் இதை விட மோசமான நிலையில நம்ம காங்கிரஸை பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு ரிவைவலான்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 மாநில தேர்தல் வருகிறது. கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, அதே மாதிரி அசாம், வெஸ்ட் பெங்கால். இந்த 5 மாநிலத்தில் தேர்தல் வருது. புதுச்சேரி ஆஃப்கோர்ஸ் ஒரு மாநிலமாக கன்சிடர் பண்ண முடியாது, அப்படி இருந்தாலும் நம்பர்ஸ்க்காக ஒரு மாநிலம் தான். இதுல 2 ஸ்டேட்ஸ்ல டெஃபினட்டாக காங்கிரஸுக்கு பெரிய ஹோப் இருக்கிற ஸ்டேட்ஸ் தான். அதாவது தமிழகத்தை கடந்த 3 மாநில தேர்தல் அப்பவுமே அந்த மாதிரி தான் சொல்லப்பட்டுச்சு. அதுல ரொம்ப ஆச்சரியமான ரிசல்ட்ஸ் வந்தது. பீகார்ல நெக் டு நெக் இருக்கும்னு பேசப்பட்டது. இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்லைட் விக்டரியை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை என்டிஏ ஓடுது. அப்போ அது எல்லாமே ஒரு ஷாக்கிங்கான மோசமான ரிசல்ட்ஸா தானே இருந்திருக்குது. நம்ம அங்க நடந்த விஷயங்களை நாம் மாற்றி நிறுத்தி பேச முடியாது. அதாவது 10,000 ரூபாய் 4 நாளைக்கு முன்னாடி தேர்தலுக்கு கொடுத்தீங்கன்னா யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்ற மிக தெளிவாக தெரியும். என்னுடைய நண்பர்கள், ஹிந்துல இருந்து போய் வந்த நண்பர்களே சொல்லியிருக்காங்க, ஆன் கேமரா பெண்கள் பேசி இருக்கிறார்கள், பிஜேபிக்கு தான் ஓட்டு போடன்னு சொல்லியிருக்காங்க, 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, 4 நாள் முன்னாடி தான் கொடுத்தேன்னு சொல்றாங்க. அப்ப அது விட்டு விடலாம். ஆனால் இப்ப அடுத்து வரக்கூடிய தேர்தல், இப்ப தமிழகத்தில் ஆனாலும் சரி, கேரளாவில் ஆனாலும் சரி, இந்த 2 ஸ்டேட்ல ஹோப் இருக்கிற கட்சியா இருக்கிறது. 2 ஸ்டேட்னா இப்ப இங்க ஒரு 17 எம்எல்ஏஸ் வச்சிருக்கிற ஒரு இடம். அதே மாதிரி அடுத்ததாக அசாம்ல அவர்கள் ஹோப் இருக்கிறதாக கருதுகிறார்கள். ஏனென்றால் அங்கு இருக்கின்ற முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹிந்துத்துவ லைன், அதாவது யோகி ஆதித்யநாத்தை விட காங்கிரஸ்ல இருந்த மனிதர் தான். காங்கிரஸ்ல இருந்தவர் பல கேசுகள் வந்ததுனால பாஜக போய் சேர்றாரு. இன்னைக்கு முதல்வராக இருக்கிறாரு. அப்கோர்ஸ் உங்களுக்கு போன முறை உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது, முதல்வர் இடத்துக்கு பெரிய ஒரு சர்ச்சை நடந்த ஒரு தருணம். ஹிமந்தா பிஸ்வா சர்மா மிக தெளிவாக கூறிட்டார், என்ன முதல்வராக்கவில்லை என்றால் நான் கட்சியை உடைச்சிருவேன், பாஜகவை உடைச்சிருவேன் என்று சொல்லிட்டு ஏறத்தாழ 10 நாட்கள் முதல்வர் அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ஸ்ல இப்போ காங்கிரஸ்ல இப்ப செய்யக்கூடிய ரீஸ்ட்ரக்சரோ ரீமாடலிங்கோ ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது உங்களுடைய பார்வையா? இது ஒரு ஐ ஓபனரா இருந்திருக்கு, அதனால சரி பண்ணுவாங்கன்னு சொல்றீங்களா? என்னை பொறுத்தவரை எந்த கட்சியானாலும் ஒரு தாக்கம் இருந்தால் அந்த தாக்கத்தை அனலைஸ் பண்ணத்தான் செய்வார்கள். அது எங்க சரி பண்ண முடியும், எங்க சரி பண்ண முடியாது, அந்த ஒரு விஷயம் நிச்சயமாக செய்யத்தான் செய்வார்கள். ஆனால் அதை தாண்டி இருக்கின்ற எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. அதாவது ஒரு தேர்தல் ஆணையத்தை என்ன செய்ய முடியும் இவர்களால், அதாவது ஒரு பத்திரிகையாளர் செய்ய வேண்டிய விஷயத்தை ராகுல் காந்தி இன்னைக்கு உட்கார்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதனால 25 lakh ஓட்ஸ் ஹரியானால போலி வாக்குகள் வந்தது என்று ஒரு அவர் ஆவணங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போ காங்கிரஸை பொறுத்தவரை இந்த ஒரு சிஸ்டம் மாத்தினது அதாவது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு மாறினதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு. இல்லை என்றால் நலிந்து கொண்டே போகும். ஆனா காங்கிரஸ் முக்து பாரத் இன்னும் வராது என்று நான் கருதுகிறேன். திரு ரவீந்திரன் துரைசாமி, இப்போ அவர் சொல்லக்கூடிய காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனை அதெல்லாம் தாண்டி வெளியில இருக்கிற ஃபேக்டர்ஸும் நிறைய இருக்கு. எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடு, அப்புறம் ஓட்சோரி அப்படின்றது. இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அதை ஒரு காரணமா சொல்லி உள்ள காங்கிரஸ்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டுக்க முடியாது இல்லையா? கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, உள்ள தலைவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற அந்த நம்மளே ஒரு செல்ஃப் அவேக்கனிங்கா அதெல்லாம் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா காங்கிரஸ்குள்ள? உங்களுடைய பார்வை என்ன? இதுல ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ், ஒன் மஸ்ட் பி வெரி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ்ங்கிற லெவல்ல செயல்படக்கூடியவர் தான் தாமோதர் தாஸ் நரேந்திர மோடி.
ஆர்கே சொன்ன பல கருத்துக்கள் எனக்கு உடன்பாடானது தான். நான் இந்த மோடி சென்றிக்காத விஷயத்தை நான் வைக்கிறேன். நம்மளோட விவாதம் என்னன்னா காங்கிரஸ் உடையுங்கிற லெவலில் மோடி சொல்றாருங்கிறது தான் இது. 240 வந்த பிறகு மீண்டும் 29 ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா போகணுங்கிற பாதையில மோடி போறாரு. அந்த இடத்துக்குள்ள அவரு தன்னோட எதிரி ஐடென்டிஃபை பண்றாரு. 10 ஜன்பாத் தான் காங்கிரஸ் தான் எதிரி, காங்கிரஸ்லயும் 10 ஜன்பாத் தான் எதிரி, சோனியா காந்தி ராகுல் காந்தி இவங்க தான் எதிரிங்கிற அளவுக்கு அதை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கலைஞர் மட்டும்தான் எதிரி, மற்ற எல்லாரும் நண்பர்னு ஒரு அரசியல் பண்ணுவார்ல, அதே பாணி அரசியலை தான் மோடி கையில் எடுக்கிறாரு. இதுல காங்கிரஸ் உடையுமான்னு கேட்டா கண்டிப்பா உடையாது. ஆனா மோடி ஒரு அதுக்குள்ள பல அர்த்தத்தை வச்சுதான் உடையுங்கிற கருத்தை சொல்றாரு. ஏன் உடையாதுன்னு சொன்னா யூனிஃபையிங் ஃபோர்ஸ் அந்த இந்திரா காந்தி சோனியா காந்தி குடும்பம் தான் காங்கிரஸுக்கு ஆல் இந்தியா அளவில் யூனிஃபையிங் ஃபோர்ஸ். அந்த யூனிஃபையிங் ஃபோர்ஸை தாண்டி அகில இந்திய அளவில் இன்னொரு சக்தி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் சசி தரூர் வந்து கேரளாவில் சிஎம் கேண்டிடேட் இது எதிர்பார்க்குறாங்க. பிரியங்கா காந்தியும் ராகுலும் அதை கொடுக்க மாட்டாப்புல. அப்போ அவரோட அதிருப்தியை 29 எப்படி பயன்படுத்த முடியும்? சப்போஸ் இப்பவே சிஎம் கேண்டிடேட்டுக்கு என்டிஏக்குள்ள வருவாருன்னா அதை எப்படி பரிசீலனை பண்ணலாம்? அடுத்து இவர் சித்தாராமையா டி.கே. சிவகுமார், கண்டிப்பா சிவகுமாருக்கு ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்குங்கிறதான் என்னோட பார்வையா நான் கருதுறேன். அது அவங்க அவுட் ஆஃப் பவர்ல இருக்கிறதுனால இன்னைக்கு சித்தாராமையா மீறி சிவகுமாருக்கு அந்த ப்ராமிஸை வந்து நிறைவேற்ற முடியாது. இதுக்கு சிவகுமார் எப்படி ரியாக்ட் பண்றாரு? அப்போ சிவகுமார் வந்து சூப்பர் புளோஸ் பிஜேபின்னு நினைக்காண்டாம். ஒரு லீடர் அவருக்கு காங்கிரஸுக்குள்ள எதிர்காலம் இல்லைன்னு சொன்னா கர்நாடகாவுக்குள்ள அவரு ஸ்பிளிட் பண்ணி நாளைக்கு 29 நோக்கி வருவாரா மாட்டாரா? வந்தா அவரை எப்படி அரவணைக்கிறது? நமக்கு அவருக்கு எந்த வகையில அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது? அடுத்தபடியா ராஜஸ்தான்ல அசோக் கெலாட்டுக்காக சச்சின் பைலட் அவங்க மார்ஜினைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் சச்சின் பைலட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஆஃபர் என்னன்னா, நாங்க ஜோதிராதித்யா சிந்தியாவை பவர்ஃபுல் சென்ட்ரல் மினிஸ்டரா வச்சு அவரை நாங்க அகாமடேட் பண்ணிட்டோம். இவ்வளவு பேர்த்த அகாமடேட் பண்றாங்க, இவ்வளவு பேர்த்த யூனிஃபையிங் ஃபோர்ஸா இருக்கிறாங்க நீங்க சொல்லிருக்கீங்க. எனக்கு அது புரிஞ்சுக்குது. இப்போ ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆகட்டும், யூபிடி சிவசேனாவாகட்டும், ஆம் ஆத்மி ஆகட்டும், சமாஜ்வாதி பார்ட்டி ஆகட்டும், இவங்க எல்லாம் ரொம்ப வெளிப்படையா பேசுறாங்க. ஒரு சீரியஸ் கோர்ஸ் கரெக்ஷன் தேவைப்படுது காங்கிரஸ்குள்ளே அப்படின்னு அகிலேஷ் யாதவ் பேசுறாரு. கூட இருக்கிறவங்களே அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கிரிட்டிசிசம் வைக்கும் போது எப்படி இந்த யூனிஃபையிங் ஃபோர்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யும்? இன்னைக்குள்ள நிலைமையில அவங்க மதசார்பற்ற ஓட்டுக்கு காங்கிரஸ் மட்டும்தான் அதிபதினு விட்டுறக்கூடாது. நாங்களும் அந்த ஓட்டை காங்கிரஸ் இல்லாமலே எங்களால் அதை கார்னர் பண்ண முடியும். ஷீட் ஷேரிங் பல இதுகளில் அவங்க காங்கிரஸை மார்ஜினைஸ் பண்ணதுக்கு செயல்படுறாங்க. நாளைக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க யுவாத்தி எலெக்ஷன்ங்கிறதுல ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் பாஜகவுக்கு இருக்குது. இன்னைக்கு அவங்க வந்து காங்கிரஸ் வச்சு அவங்களுக்கு யாருக்கும் எந்த லாபமும் இல்லை. ஸோ நாங்க தான் பெரிய ஆளு, நீங்க வந்து எங்க டேம்ஸுக்கு இருங்க. இப்போ ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்டாரு. அந்த அறிக்கையில வந்து அவரோட அறிக்கையுள்ள நுணுக்கமான வார்த்தைகள் முழுக்க முழுக்க காங்கிரஸ் தலைமைக்கு கொடுத்த வீல்டு த்ரெட் தான், பவர் பாலிடிக்ஸ் தான் அது. அவங்க அடுத்த இதிலே வந்து கமிட்டி போட்டுட்டாங்க. நாங்க பீகார்ல குழப்பினது மாதிரி ராகுலே தேஜஸ்வியை சொல்லாம இவர் கலாட்டை வச்சு சொன்ன மாதிரிலாம் இல்லை, நாங்க உங்க கூட தாங்கிறத இன்னைக்கு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மாதிரிப்பட்ட ஒவ்வொரு இடத்திலையுமே வந்து அகிலேஷ் யாதவ்னாலும் சரி, சரத்பவர்னாலும் சரி, காங்கிரஸை பயன்படுத்தி காங்கிரஸை தங்கள் நன்மைக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பவர் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால நாளைக்கு 29 அவங்க எப்படி இருப்பாங்கிறதெல்லாம் நமக்கு சொல்ல முடியாது அந்த யுவாத்தி எலெக்ஷன் டைம்ல. ஸோ இப்பவே அலர்ட்டா பண்ணக்கூடிய பொலிட்டிக்ஸ் காங்கிரஸ் பாரசைட், மற்ற மத சார்பற்ற கட்சிகளை உறிஞ்சக்கூடியவங்க. அவங்க பலமா இருக்கும் போது இப்படிதான் செயல்பட்டாங்க. மாயாவதினாலும் இது முலாயம் சிங் யாதவ்னாலும் லால் யாதவ்னாலும் சரி, அண்ட் திமுக தலைவர். நான் அது ஒரு பதில் வாங்கிட்டு வந்துடுறேன். காங்கிரஸ் ஒரு பாரசைட், அது பாரதிய ஜனதா தரப்புல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்ச ஒரு மாநில கட்சிகளும் அவங்க விழுங்க முயற்சி பண்ணிடுறாங்க அப்படின்ற அந்த ஒரு விமர்சனம் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. ஆமாமா, டெஃபினட்டா அது இருக்கத்தான் செய்யுது. அதாவது இப்ப வந்து காங்கிரசினுடைய முக்கியமான இந்த தேர்தல் அரசியல்ல பார்க்கணும்னா முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இப்ப பீகார் எடுத்துங்க, யூபி எடுத்துங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோ டு ஃபார்ம் அலையன்ஸ் வந்து அது இழுத்துக்கிட்டே இருந்தது. அதன் பிறகு கேண்டிடேட் இது பாத்தீங்கன்னா இழுத்துக்கிட்டே இருந்தது. இது என்னை பொறுத்தவரை இதுதான் பிரச்சனை. அதாவது தமிழகத்துல இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் இருக்கு, எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கு, வேற எங்க இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ அதை தாண்டி வருகின்ற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, பாக்கி இருக்கின்ற இடங்கள் அப்போ காங்கிரஸுக்கு அப்ப கன்னியாகுமரியில் மட்டும் ஒதுக்குனா போதுமா, வேற இடத்துலயே ஒதுக்க வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா அது முடியாத ஒரு இயலாத ஒரு நிலை தான் இருக்கிறது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, அவர்களுக்கு ஒரு ரவீந்திரன் சொன்ன மாதிரி ஒரு மைனாரிட்டி ஓட் பேங்க் இருக்கிறது.
மைனாரிட்டி ஓட் பேங்க் இன்னைக்கு அதிபர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாக்கி எல்லாருமே மெஜாரிட்டேரியன் டெண்டன்சிஸ்ல போய் கொண்டிருக்காங்க. அனைத்து கட்சிகளும் சிவசேனால இருந்து ஆரம்பிச்சு கேள்வி என்னன்னா, காங்கிரஸுக்குன்னு ஒரு மைனாரிட்டி ஓட் பேங்க் இருக்கா, இல்ல அது திமுகவோட இருக்கிறதுனால காங்கிரஸ்க்கு இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஓட் பேங்க் அந்த ஓட்டு வருதா? அதான் அது இப்ப மாறி இருக்கு. ஸ்பிளிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் வந்து திமுக வந்து காங்கிரஸ் கூட இருந்தாலும் இல்லனாலும் திமுக தான் ஓட்டளிப்பாங்க. இஸ்லாமியர்கள் கிறிஸ்டியன்ஸ்ல தான் கொஞ்சம் மாற்றம் கண்டு கொண்டிருக்கிறேன். அது கொஞ்சம் விஜய் கிட்ட போகுது நிறைய வந்து. நான் திரு ரவீந்திரன் துரைசாமி, இப்போ நம்ம தமிழ்நாடு சென்ட்ரிக்கா பேச ஆரம்பிச்சதுனால நான் அந்த கேள்வியை வைக்கிறேன். இப்போ மத்த இடங்கள்ல இந்தியா பிளாக்ல இந்த பிரச்சனை இருக்கு, இந்த கூட்டணி கட்சியோட ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு வர விமர்சனங்கள் அதெல்லாம் கூட ஒரு புறம் இருக்கட்டும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஐடியாலஜிக்கலா ஃபார்ம் ஆன ஒரு அலையன்ஸ், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய அலையன்ஸ் திமுக காங்கிரஸ் அப்படிங்கிறது. அந்த வகையில் இங்கேயே கூட்டணிக்குள்ள பிளவு அப்படின்ற பேச்சுகள்லாம் இருக்கே. திருப்பி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இல்ல முதலமைச்சர்களோ சொல்ல வேண்டியது, காங்கிரஸ் எங்க கூட தான் இருக்கு, கை நம்மளை விட்டு எங்கேயும் போயிடாது, இங்கதான் இருப்பாரு செல்வ பெருந்தகை அப்படின்லாம் சொல்ல வேண்டிய, திருப்பி இப்படி சொல்றதுக்கான ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது பீகார் எலெக்ஷன்ல காங்கிரஸ் கிடைச்ச பின்னடைவுக்கு பிறகு, ஸ்டாலின் விட்ட அறிக்கைக்கு பிறகு இன்னைக்கு அவங்க கிளியர் கட்டா திமுக கூட்டணிங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. அது அவங்க அந்த விஷயங்கள் வர்றதுக்கு முன்னாடியே காலையிலே சிதம்பரம் தன்னோட எக்ஸல பதிவு மூலமா அதை தெளிவுபடுத்திட்டாப்ல. காங்கிரஸை பொறுத்தளவுல மு.க. ஸ்டாலின் வந்து வெற்றி பெற்ற அணி அப்படி கண்டி பண்ண விரும்புறாரு. இப்போ அகிலேஷ் யாதவ் போன்றவங்க வந்து அவங்க முஸ்லீம் ஓட்டுக்கு ஏதாவது பண்ணா உங்களை மீறியே மற்ற சிறிய கட்சிகளை சேர்த்துக்கிட்டு நான் என்னால் செயல்பட முடியுங்கிற ஒரு த்ரெட்டை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு ஸ்ட்ராங் போஸ்டர் எடுப்பாங்க. இவர் முதல்வராக இருக்கிறதுனால சான்ஸ் எடுக்காண்டாம், காங்கிரஸ் நம்ம அரவணைச்சே போகணுங்கிற லெவலில் இவர் போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. காங்கிரஸும் ஸ்டேட்டஸ் கோவுக்கு தயாராகிட்டாங்க. அந்த ஓட்டிங் பேட்டர்னுங்கிறது வந்து ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் அந்த ஓட்டு வருது. அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி இல்லாமல் தனியாக நின்ன காங்கிரஸுக்கு வந்து கன்னியாகுமரியில் மட்டும்தான் வசந்தகுமார் டெபாசிட் எடுத்தார். 4.3 விழுக்காடு வாக்கு தான் கிடைச்சாங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் அவங்க வெற்றி பெறாங்க. பீகாரில் பாராளுமன்றத்திலும் தோற்று போன அணி. ஸோ இங்கே வெற்றி பெற்ற அணிங்கும் போது வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மு.க. ஸ்டாலின் தான் இண்டி கூட்டணியை இந்திய அளவிலே ஒரு கிரெடிபிலிட்டியை கொடுக்கிறாரு, வெற்றியும் கொடுத்து ஒரு சீனியர் லீடராக கிரெடிபிலிட்டியும் கொடுக்கிறாரு. ஸோ அவருக்கு டேம்ஸுக்கு போயிருவோங்கிற முடிவுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். திரு மாதவன் அவர்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். காங்கிரஸ் தலைமை ராகுல் காந்தி மீதான விமர்சனங்கள் இருக்கு. அவர் கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் ஓட்டு அதிகார யாத்திரை போனாரு. ஆனா ரிசல்ட் என்னவோ ரொம்ப தூரமா போயிடுச்சு, அவர் எவ்வளவு நடந்தாரோ அதை தாண்டி போயிடுச்சு ரிசல்ட் அப்படின்னு பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இப்போ பேசுறாங்க. அதே போல கிட்டத்தட்ட 70 நாட்களுக்கு மேல ராகுல் காந்தி இங்க இல்லவே இல்லை. என்ன மாதிரி பிரச்சாரம் பண்ணாங்க, என்ன களத்துல என்ன ஒர்க் பண்ணாங்க அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கு. இப்ப அவருடைய தலைமை ஒரு பெரிய சிக்கலா இருக்கா? அது மேல வரக்கூடிய விமர்சனங்கள் இதெல்லாம் வீக்கன் பண்ணுதா காங்கிரஸ? திட்டவட்டமாக நான் வீக்கெண்ட் பண்ணுதான் சொல்லுவேன். ஆனா அதை ஒரு 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு வந்து அவர் வந்து நீண்ட நாள் யோஜனையோட தன்னுடைய கொள்கையும் தன்னோட கட்சியின் வரலாறு அதோட நான் நெகோசியபிள்பாங்க. அதாவது அது மத சார்பின்மை, மக்கள் ஒற்றுமை, ஒரு பன்முகத்தன்மை, இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு அவர் வந்து ஒரு விவசாயி மண்ணை கொத்துற மாதிரி கொத்திருக்காரு. ஆனா விதை விதைச்சு தண்ணி விடுறதுக்கு ஆள் இல்லை அந்த கட்சியில. அவர் வந்து ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்றாரு ஒழிய கருத்தியல் ரீதியில பரப்புரை பண்றாரு. ஆனா அதை வந்து ஒரு கன்வெர்ட் பண்ணி ஹாக்கில பெனால்டி கார்னர்ல இருந்து கோலை கன்வெர்ட் பண்ற மாதிரி ஒரு கட்சி அமைப்பு தேவை. திரு ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி ரிசோர்சஸ், நிதி தேவை. அதுக்கு ஒரு சில செகண்ட் ரங் லீடர்ஸ் தேவை. இப்போ கட்சிக்குள்ளே உட்பூசல் இருக்கு. ராஜஸ்தான் பத்தி ரவீந்திர துரைசாமி பேசினாரு, கர்நாடகா பத்தி பேசுறோம். கட்சி உட்பூசல்ங்கிறது புதுசு இல்லை காங்கிரஸ்ல. ஆனா ஒரு காலத்துல அந்த நேரு குடும்பத்தின் ஓங்கின கையும் மத்திய அரசுல இருந்த ஆட்சியும் ரெண்டுமே அது ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரென்த் இருந்ததுனால அந்த ஆடுகளை மேய்க்கிறதுக்கு ஒரு சக்தி இருந்தது. இப்போ வந்து வாலு தலையை ஆட்டுற மாதிரி ஒரு கேஸ். இப்போ இந்தியா கூட்டணியில நீங்க அகிலேஷ் யாதவ் பத்தி பேசினாலும் சரி, அங்க தமிழ்நாடு காங்கிரஸ்லயே இப்போ திமுக ஓங்கி இருக்கிற ஸ்டேட்லயே தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரங்க இப்படி ஒரு அதிகமாக பங்கு கேட்டு இந்த மாதிரி வதந்திகள் எல்லாம் வரத்தே, விஜயோட சேர்ந்துருவார் மாதிரி வதந்தினா இது ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இந்த ரேங்க்ஸ்பாங்க. அவங்களுக்கு வந்து யாரோ வேற ஒரு தொலைக்காட்சி பேனல்ல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, பெருங்காயம் வரைச்ச பாண்டோன்னு. சரத்பவார் என்ன சொன்னார், எல்லாம் நிலம் எல்லாம் போன ஜமீன்தார் மாதிரி காங்கிரஸ் பிஹேவ் பண்றதுங்கிறாரு. அதாவது என்னன்னா அவங்க அந்த செல்வாக்கு குறைஞ்சாச்சு, ஆனா அவங்களை யதார்த்தமாக நடந்துக்க தெரியல.
கூட்டணிகளோட யதார்த்தமாக முழுக்க நடந்துக்க ஒரு மெச்சூரிட்டி, ஒரு முதிர்ச்சி இன்னும் வரவில்லை. அதை பத்தி அவங்க சிந்தனை பண்ணணும், இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணணும். இன்னொரு பக்கம் அவங்க கட்சி அமைப்பு இப்போ ஒரு நிதி திரட்டுறதுல இருந்து ஆரம்பிச்சு செயலாளர்களை நியமிக்கிறதுல இருந்து கொள்கையில, ஃபார் எக்ஸாம்பிள் மதச்சார்பின்மை என்பது கொள்கையா இருக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் பண்றது ஒரு தப்பா இருக்கலாம். ஆனா முறையீடுல நீங்க வியூகமா ஒரு வியூகம் தேவை. அந்த வியூகத்தை நிலைநாட்டுவதற்கு ஒரு அமைப்பு தேவை. அந்த அமைப்பை சீராக்குவதற்கு நிதி தேவை. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு தலைமை தேவை, ஆர்கனைசேஷனல் கேப்பபிலிட்டி. அதாவது இது தாட் லீடர் தான். ராகுல் காந்தி தாட் லீடர் கார்பரேட் செக்டர்ல. அவர் கருத்தியல் ரீதியில அவர் நன்னா பேசுவாரு. மோதியை போய் பார்லிமெண்ட்ல கட்டிப்பாரு, சில விஷயங்கள சவுண்ட் பைட் கொடுப்பாரு. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. உதாரணத்துக்கு நான் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை கொடுக்குறேன். பில் கேட்ஸ் ஒரு காலத்துல சிஇஓவா இருந்தவர் அதை சீஃப் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட்னு தன்னுடைய ஃபங்க்ஷனை மாத்திட்டார். அதாவது எந்த நாற்காலியில உட்காந்துருக்கோமோ அந்த நாற்காலிக்கு ஏத்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணணும். இப்போ கார்கே பத்தி யாரும் பேசுறதே இல்லையே. அவர் கட்சி பிரசிடென்ட்னு பேரு. அப்போ அந்த கட்சிக்கு ஒரு ஒர்க்கிங் பிரசிடென்ட் இருக்கணும். அல்லது அமித்ஷா மாதிரி ஒரு ஆர்கனைசிங் கேப்பபிலிட்டியில ஒரு 50% கூட இப்ப காங்கிரஸ்ல இல்ல. அந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, வியூகத்தை ஏற்படுத்தி, ஏன்னா இது ஆனானப்பட்டி கட்சி. இப்போ பாரதிய ஜனதா கட்சி இப்போ எந்த நிலையில இருக்குன்னா, இந்திரா காந்தி காலத்துல காங்கிரஸ் இருந்த நிலையில தான் இப்போ பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் பின் பாயிண்ட் பண்ணிருக்கீங்க. நீ அடுத்தடுத்து வரக்கூடிய இப்ப தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் இருக்கு, நீ அடுத்து வரக்கூடிய 5 ஸ்டேட் எலெக்ஷன் இருக்கு, இன்னும் ஒரு பெரிய ஜேர்னி போக வேண்டியது இருக்கு. அப்ப காங்கிரஸ் உடைய திட்டம் என்னன்ற கேள்வி இருக்குல்ல. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஒவ்வொரு இடத்துலயும் அதையெல்லாம் சீர் செய்யணும், மறுபடியும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேச்சு எடுத்தோம்னா என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுதாங்க ப்ராப்ளம். இப்போ காங்கிரஸ் இப்போ சிதம்பரத்தை வச்சு ஒரு குழு அமைச்சிருக்காங்க தமிழ்நாடு பத்தி. அவங்களுக்கு தேசிய லெவல்ல இந்த மாதிரி ஒரு குழு தேவை. இப்போ சசி தரூர் பத்தி திரு ராதாகிருஷ்ணன் சொன்னார். அதுக்கு முன்னாடியே அதே சசி தரூர் G23 ஒரு டிசிடென்ட் குரூப் இருந்தது இல்லையா, ஒரு அதிருப்தியாளர்களுடைய ஒரு குழு இருந்தது. அந்த குழுவை ஒரு மாதிரி அவங்க ஏதோ கரைச்சாங்க. ஏன்னா கர்நாடகத்துல ஒரு ஆட்சி வந்துட்டு உத்தரப்பிரதேசத்துல நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்து 2024 பாரதிய ஜனதா கட்சி திருப்பி கூட்டணி நிலைமைக்கு போயிடுத்து, ஓங்கின கட்சி இல்லாமங்கிறத ஒரு மாதிரி அவங்க ஆமை முயல் ஒரு ரேஸ்ல முயல் தூங்கி போன மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அவங்களுக்கு ஒர்க்கிங் பிரசிடென்ட் மாதிரி யாராவது தேவை. அதாவது நேஷனல் லெவல்ல, தேசிய அளவுல இவர் சொன்னா ஏதோ ஒரு விதத்துல இவர் மூலமா எல்லாம் நடக்கும் என்கிற ஒரு அமைப்பே இல்லாம ராகுல் காந்தி தன்னுடைய எண்ணங்களை ஒரு கவிஞர் மாதிரி பேசிட்டு இருக்காரே ஒழிய அதை ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆர்கனைசரா அவர் செயல்படல. அந்த இடத்துல கர்கே அவர்களும் செயல்படல. இன்னி தேதிக்கு காங்கிரஸுக்கு தேவை ஒரு விதமான அமைப்பு சார்ந்த ஒரு தலைமை, பார்ட்டி லீடர்ஷிப் வித் ஆர்கனைசேஷன் கேப்பபிலிட்டி அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அது 5-6 வருஷமா தேடிட்டு இருக்கோம், வரல. இப்போ வரப்போகுதுன்னு யாரும் இல்ல. ஏன்னா ராகுல் காந்தி எப்பவும் கருத்தியல் ரீதியில் தான் பேசுவோம். திரு மாதவன், திரு ரமேஷ் சேதுராமன், திரு ஆர்கே சொன்னதுல இருந்து நான் உங்ககிட்ட கேள்வி பிச் பண்ணணும்னு நினைக்கிறேன். கட்சி உட்கட்சியில இருக்கக்கூடிய பூசல்கள்லாம் ஒன்றும் புதுசு இல்லை, அது எப்போ இருக்கதா போகுது. ஆனாலும் காங்கிரஸ் முக் பாரத் அந்த நிலைமை எல்லாம் அடையாது, இன்னும் பிளவுகள் அப்படியெல்லாம் வராது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அதாவது காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படிங்கிறது போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த காங்கிரஸுடைய இதுங்கிறத நம்ம பொதுவாக பார்க்கணும். அதாவது அதோட பேஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கரெக்டாக சொன்ன மாதிரி அது ஒரு டைனாஸ்டிக் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற இதை நோக்கி போயாச்சு. இப்போ ராகுல் காந்தி அவருக்கு டைரெக்டாக வாரிசு இல்லைங்கிறதுனால பிரியங்கா அவர்களுடைய பையனை இன்ஃபேக்ட் பேரை கூட மாற்றி லேட்டஸ்டாக அதில் இந்த காந்திங்கிற ஒரு டேகை சேர்த்து இப்போ அவரை லான்ச் பண்ணுறதுக்காக அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறது அதெல்லாம் போய் பண்ணுறதுக்கு இவர் முயற்சி பண்ணுறாரு. கூட அந்த பையன் நம்ம சொல்லுவோம்ல மேஸ்திரி பெரியாள் அந்த மாதிரி கூட நின்று அந்த பையன் வேலை செய்கிறது எல்லாமே பார்க்குறோம். அரசியல் பழகுகிறார் அப்படின்னு வேணால் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேசிக்காக அந்த ஆப்டிக்ஸ் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க அடுத்த தலைமுறையை அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். ஆனால்
அதுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குங்கிறது. நீங்க காங்கிரஸ் ஆனா கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்க, அங்கே இருந்த பவர்ஃபுல் 2ஆம் கட்ட தலைவர்கள், இந்த குடும்பத்தை விட்டு நேரு காலத்திலிருந்து எடுத்துக்கங்க, இந்திரா காந்தி பீரியட் எடுத்துக்கங்க, ராஜீவ் காந்தி பீரியட் எடுத்துக்கங்க, ஈவன் சோனியா மேயர் அவங்க ஆக்டிவா இருந்தப்போ யூபிஏ காலகட்டத்தை எடுத்துங்க, எவ்வளவு ஸ்டால் வாட்ஸ் இருந்தாங்கிறத போய் பாருங்க. இன்னைக்கு நீங்க விரல் விட்டு எத்தனை பேரை நீங்க வந்து ரொம்ப ப்ராமினன்ட் பொதுமக்கள் கிட்டக்க போய் உங்களுக்கு யார் யாரை தெரியும்னு நீங்க போய் விரல் விட்டு என்ன சொல்லுங்க, எத்தனை பேரை சொல்றாங்க நீங்க பாருங்க. குறைஞ்சது 15லேருந்து 20 பேரை நம்ம வந்து முன்னாடி சொல்லணும், அட்லீஸ்ட் ஒரு 10 பேரையான யூபிஏ காலகட்டத்தில் சொல்லியிருக்க முடியும். இன்னைக்கு அத்தனை ஆக்டிவா தேசிய அளவில் தெரியக்கூடிய முகங்களாக, சிறந்த தலைவர்களாக, எல்லாரும் மதிக்கக்கூடிய தலைவர்களாக எத்தனை பெயர்களை பொதுமக்களால் நினைவு கூற முடியும்னு இருக்கு. அப்படின்னா ஒரு தலைமையுடைய ஒரு ஒற்றை பிம்பத்தை மட்டுமே நம்பிக்கொண்டு இன்னைக்கு காங்கிரஸ் போறது எப்படி இருக்குன்னா, புதுசா மட்டும் பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டு எல்லாமே நல்லா இருக்குன்னு நினைத்து கொண்டு உள்ளுக்குள்ள ஓட்டை உடசல்களை வைத்து ஓடக்கூடிய ஒரு வண்டி போலத்தான் இன்னைக்கு காங்கிரஸ் இருக்குங்கிறது என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன். இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ்னு நான் பார்க்குறேன். இன்னொன்னும் கடந்த காலங்களில் நீங்க காங்கிரஸ் வந்து அந்தந்த ரீஜன்ல வந்து ஒரு பிளவு ஏற்படுகிறது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னா வெஸ்ட் பெங்கால், மமதா வந்து ஒரு பெரிய ஒரு லீடரா எமர்ஜ் ஆகி அப்புறம் அதுல இருந்து வந்து தான் டிஎம்சிங்கிறத நம்ம பார்க்கிறோம். என்சிபி சரத்பவார் மகாராஷ்டிரான்னு சொன்னா அவர் எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார்ங்கிறத பார்க்கணும். ஒருங்கிணைந்த ஆந்திராக வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், நீங்க அதுல இந்த மாதிரியாக நம்ம வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இன்னைக்கு இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா அந்தந்த ரீஜனல் ப்ராமினன்ஸையே கம்ப்ளீட்டா காங்கிரஸ் லூஸ் பண்ணிட்டாங்கன்னு பார்க்கணும். இப்ப வெஸ்ட் பெங்கால்ல அவங்களுடைய காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் திரு ரமேஷ் கிட்டத்தட்ட அவங்க இன்டாக்டா தான் இருக்கு. நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவங்க லூஸ் பண்ணிருக்காங்க, அது நான் வந்து ஒப்புக்கொள்கிறேன். ஓட் ஷேர் கிட்ட அதுலயே மெயின்டைன் பண்ணி 1%, 1.25% அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. 19% அப்படின்னா அதே 19% மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அது அலையன்ஸை வச்சதுனால தான் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், வெஸ்ட் பெங்கால்லையோ இப்போ அகிலேஷ் யாதவ் ஒரு விஷயத்தை சொன்னார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவருடைய கருத்துங்கிறது அது முற்றிலும் சரியான விஷயம். ஏன்னா காங்கிரஸ் தன்னை சுய பரிசோதனை எதற்காக செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னாக்க, இவங்க வெஸ்ட் பெங்கால்ல இவங்க வந்தா கம்யூனிஸ்ட் வர்சஸ் மமதான்னு இருந்த சிச்சுவேஷன்ல இன்னைக்கு எப்படி மாறி இருக்குன்னாக்க, மமதா வர்சஸ் பிஜேபிங்கிற ஒரு சிச்சுவேஷன், டிஎம்சி வர்சஸ் பிஜேபின்னு மாறி இருக்கும் போது அந்த கலை யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் இன்னும் காங்கிரஸ் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு 40% சீட் கொடுங்க, 30% சீட் கொடுங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னாக்கா, பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அது ஒரு நியாயமான கோரிக்கையா இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு. டெல்லியில வந்து பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ்ங்கிறது தான் ஷீலா தீக்ஷித் இருந்த வரைக்கும் இருந்தது. இன்னைக்கு நிலைமை என்ன, ஆம் ஆத்மி கட்சி வந்த பிறகு ஆம் ஆத்மி கட்சியை வந்து தங்களால வர முடியாது, இருந்தாலும் பரவாயில்ல ஆம் ஆத்மி கட்சி வரட்டும்ங்கிற அளவுக்கு ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணி ஆம் ஆத்மி கட்சியை அரியணை ஏற்றிய காங்கிரஸ் இன்னைக்கு ஒரு பர்மனண்டா ஒரு 3rd பொசிஷன்ங்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அந்த ரீஜியனும் இழந்து விட்டது. பஞ்சாப் ஆம் ஆத்மி கட்சி பேசும். திரு ஆர்கே, நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது, இப்போ இந்திய அளவுல இந்தியா கூட்டணி அப்படின்னு ஃபார்ம் ஆயிட்டாலும் அந்தந்த மாநிலங்களுக்கு யார் அதிகமா கான்ட்ரிபியூஷன், இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா அதிகமான கான்ட்ரிபியூஷன் நம்ம திமுக சார்பாக, இந்தியா கூட்டணிக்கு நம்ம தான் மேஜர் ஷேரா இருக்கும். அந்தந்த மாநில தலைமையை அவங்க இன்னும் எம்பவர் பண்ணணுமோ, அதுல மிஸ் பண்றாங்களா? ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தலைமையும் அவங்களுடைய எம்பவர்மெண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணலையோ? காங்கிரஸ் அவங்கள முன்னிலைப்படுத்திக்கிறத தாண்டி இது பண்ணியிருந்தா இன்னும் அந்த கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற இல்ல அரசியல் நோக்கர்களுடைய அந்த மாடலே மாறிடுது. ஒரு காலத்துல வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, அதன் பிறகு வந்து நரசிம்மராவ் வந்து வீக்கா இருந்தாரு. அந்த 2 தலைமையிலும் ஜவஹர்லால் நேரு வந்து டைம்ல கூட ரீஜனல் லீடர்ஸ் காமராஜர்ல இருந்து ஆரம்பிச்சு தேவராஜ் அரசுல இருந்து ஆரம்பிச்சு நீங்க யார சொன்னாலும் அவர்கள் எல்லாம் வந்து ஒரு ஏஆர் ஆந்துலே இவர்கள் எல்லாருமே பெரிய தலைவர்களா இருந்தார்கள். அது ஒரு மாடலா இருந்தது. 2014க்கு பிறகு அந்த மாடல் வந்து ரெலவெண்டா கிடையாது. 1% நேஷன் தான் லீடிங். அதுதான் பிரச்சனையோ அப்படின்னு கேக்குறேன். இல்ல கிடையாது, அது பிரச்சனையே கிடையாது. அது இப்போ வந்து அந்த மாடலே மாற்றி வந்து நரேந்திர மோடி என்ற மனிதனுக்கு ஈடு கொடுக்கிறது யாரு, இதுதான் கேள்வி. அது ஒரு டிகே முடியாது, அது ஒரு சித்தராமையா கிடையாது, அது ஒரு கார்கே கிடையாது, அது ஒரு ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தியை வந்து பப்புவாக சித்திரீகரித்து பாத்தீங்கன்னா, அது பிக்சரைஸ் பண்ணது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா,
இதற்கு ஈடு கொடுக்கின்ற ஒரு நபராக அவர் வந்து வளர்ந்துடக்கூடாதுன்னு தான். அவர் பப்புவா பல வேலையிலும் செய்திருக்கிறார், அது ஒரு விஷயம். பட் அதுக்கு ஈடாகவே நரேந்திர மோடி நிறைய பேசியிருக்காரு, அவரையும் பப்புவா ஆக்கியிருக்கலாம், அது முடியவில்லை காங்கிரஸ்னால. அப்போ இந்த தலைவர், இந்த 2 தலைமை இருக்கு இல்லையா, ஒரு நேஷனல் லீடர், அதாவது நேஷனல் லீடர் தான் வந்து கேம்பெயின் பண்றாரு எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு மாநில தலைமையை காமிக்கவில்லை. நான் அந்த கட்டமைப்பை நான் புரிஞ்சுக்கிறேன், அந்த ப்ரொஜெக்ஷனை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா ஒருவேளை மாநில தலைமைகளை எம்பவர் பண்ணிருந்தா அது எலக்டோரலா கை கொடுத்திருக்கும் காங்கிரஸுக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. இல்ல அது மேபி கர்நாடகால பார்த்தா நடந்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். பட் கர்நாடகால ஏன் அது வொர்க் அவுட் ஆச்சு? நமக்கு நம்பர்ஸ் வேணும். இல்ல கர்நாடகால ஏன் வொர்க் அவுட் ஆச்சு, ஒரு நிமிஷம், கர்நாடகால ஏன் வொர்க் அவுட் ஆச்சுன்னு பார்த்தா வேற ஒரு காரணமும் கிடையாது. பாஜக அங்க வந்து எடியூரப்பா மட்டும்தான் இருந்தாரு. எடியூரப்பா வந்து வயதான, அவருடைய வயதுனால அவர் அந்த அளவுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. ஒரு பிஜேபியில ஒரு தலைமை இருந்ததுன்னா நடந்திருக்காது. அதே மாதிரி சஞ்சய் மண்டி இருந்தாருன்னா தெலுங்கானால இன்னும் பெரிய கான்டெஸ்ட் வந்திருக்கும். தலை இப்படி லெஃப்ட் ரைட் இல்லன்னு சொல்லிட்டு ஏன்னா அது இவரால மட்டும் இல்ல, இப்போ எடியூரப்பா அப்படிங்கிற ஒரு பர்சன் மட்டும் தாண்டி இதே டி கே சிவகுமார் விட்டுருங்க, இவருக்கு நம்ம சித்தராமையா அவர்களுக்கும் வயதாகிறது. ஆனாலும் இங்க வரும்போது ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ரீஜனல் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அசம்பிளி எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது ரீஜனல் லீடர்ஷிப்புக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. அந்த தவற்றை பாஜக செய்தது, அதனாலதான் அவங்க தோத்தாங்கன்னு நான் சொல்லுவேன். அவங்க ரீஜனல் லீடர்ஸை விட்டுட்டு வெறும் மோடி இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணதுனால தான் அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள்னு நான் ஓப்பனா சொல்லுவேன். ஆனா அந்த ஸ்ட்ராட்டஜியில கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்து அங்க டி கே சிவகுமாரா இருக்கட்டும், சித்தராமையாவா இருக்கட்டும், சோ இவங்களுக்கு எல்லாமே ஒரு கரெக்டான இது. அதே மாதிரி மல்லிகார்ஜுன கார்கே அந்த இதை சேர்ந்தவருங்கும் போது அங்க ஒரு கரெக்டான ஒரு பிளே பண்ணதுனாலதான் அவங்க அங்க வெற்றியை ஈட்ட முடிந்ததுங்கிறது என்னுடைய ரெண்டு பாயிண்ட்ல தான். ஒண்ணு வந்து ராகுல் காந்தி அப்பதான் அங்க பாரத் ஜோடோ யாத்திரை முடிச்சிருக்காரு ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த 40% சர்க்கார் என்பது பெரிய ஒரு கேம்பெயினாக கர்நாடகால வந்து ஈடுபட்டது. இது ரெண்டும் of course சித்தராமையா காரணமா இருக்கலாம். பட் ராகுல் காந்தி என்ற ஃபேக்டர் அங்க இருந்து பேசுவோம். திரு மாதவன் குறுக்கிட விரும்புனீங்க, எந்த புள்ளியில குறுக்கிட விரும்புனீங்க? நீங்க சித்தராமையாவை நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அவர் வந்து அந்த அஹிம்டாங்கிற பேர்ல சமூக கூட்டணி ஒண்ணு ஏற்படுத்தினாரு. சிறுபான்மையினர் வேற, தலித் அது வேற, அவருடைய குருவா ஜாதி. இப்போ பீகார்ல வந்து பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட அந்த மாதிரி கூட்டணி உண்டு பண்ணினதுனாலதான் அதுக்கு மேல 10,000 ரூபாய் எல்லாம் பெண்களுக்கு கொடுத்ததுனால அது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சது. அதேதான் கர்நாடகால மறக்க முடியாத விஷயம். 6 கேரண்டின்னு முறையா இன்னி தேதிக்கு பீகார்ல மோடி பண்றத கர்நாடகால முதல்ல காங்கிரஸ் தான் இந்த ஃபார்முலாவே காங்கிரஸ் தான் கண்டுபிடிச்சாங்க. 6 கேரண்டின்னு கொடுத்தாங்கல்ல, அந்த அதுல 6 கேரண்டி. அதை தவிர சமூக கூட்டணி, எந்த மாதிரி சமூகங்கள்லாம் நம்மளுக்கு ஓட்டு போடும்னு சாத்தியக்கூற வச்சு அவங்கள ஒன்று இணைத்து அங்க பீகார்ல கவுண்டர் கன்சாலிடேஷன் ஆயிடுத்து, இங்க வந்து கன்சாலிடேஷன் ஆச்சு. அதனால அந்த ஃபார்முலாவை அமல்படுத்துறதுக்கு வேற ஒரு மாநிலங்கள்ல தலைமையும் இல்ல, அந்த சமூக சாத்தியக்கூறுன்னு ஒண்ணு இருக்கு. எல்லாம் வந்து கட்சி பேர்ல இல்ல, ஒரு சோசியல் எவல்யூஷன், ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கலா இதை பார்க்கணும். கொஞ்சம் ஒரு சமூக நிலையில ஒரு விதமான ஓபிசி அரசியல் கர்நாடகால நல்லா செல்லும். அத உத்தரப்பிரதேஷ்ல அவ்வளவு ஈஸியாக கொண்டு போக முடியாது. பீகார்ல எல்லாருமே விழிப்புணர்ச்சியோட இருக்கிறதுனால தலித்துகளுக்கு கூட மகாதலித்துன்னு தனி ஒரு செட்டப் இருக்கு. அதனால எல்லாத்தையும் ஒரு அணுகுமுறையில வந்து மேல் லெவல்லும் சரி, கீழ் லெவல் கிராஸ் ரூட் தரைமட்டத்திலயும் சரி, ரெண்டையும் சேர்ந்து அமைக்கும் அந்த தன்மை காங்கிரஸ் இழந்து விட்டது. இப்போ அதுதான் நம்ம அது குறித்தும் பேசலாம். அது குறித்தும் பேசலாம். இதுக்கு பிறகு காங்கிரஸ் ஒவ்வொரு மாநிலங்கள்லயோ அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் அதனுடைய பேர வலிமையை இழந்திருக்கா, அதெல்லாம் எப்படி என்ன ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவாங்க அப்படின்றது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஆர்கே, நம்ம லோக்கலா இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி அதை பத்தி நம்ம பேசுவோம். எனக்கு முன்னாடி நான் பீகார்ல இருந்து ஒரு சின்ன புள்ளி தொடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் தேஜஸ்வி ஆகட்டும், இல்ல எந்த இடமே வின் பண்ணாத பிரசாந்த் கிஷோர் ஆகட்டும், அவங்க வந்து பிரச்சனைகள் பத்தி பேசுறாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பேசுறாங்க, எல்லா இடத்துக்கும் போறாங்க. பீகார்ல என்டிஏ பிஜேபியோட ஃபுல் எலெக்ஷன் மிஷினரி அப்படி வேலை பார்க்குதாங்க. ராகுல் வந்து தொடர்ந்து ஓட்சோரி அப்படின்ற அந்த முழக்கத்தை முன்வைக்கிறாரு. வாக்கு திருட்டு, அப்புறம் அடுத்து ஒரு ஹைட்ரஜன் பாம், இதெல்லாம் பண்ற அப்படி பேசுறாரு. எனக்கு என்ன கேள்வினா, அது சரியா லேண்ட் ஆகலையோ, அது அவருடைய அந்த பிரச்சாரம் சரியா போய் சேரலையோ மக்கள்? இல்ல, பொலிட்டிக்கல் நேரேட்டிவ் செட்டிங்ல வந்து அது சில தருணங்களில் சில விஷயங்கள் வந்து எடுபடும், சில தருணங்கள்ல எடுபடாது. மகேந்திராபுரை பத்தி பேசினாரு, நல்லா எடுபட்டுச்சு. ஆனா முதல் முறையாக
ஓட் சோரியை பத்தி பேசிக் கொண்டிருந்தார். அதே மாதிரி அலங்களை வந்து கண்டுபிடிச்சு அதன் பிறகு வந்து 3 பேர் அரெஸ்ட் ஆறாங்க. அது ஒரு நேஷனல் ஸ்டோரியாக மாறவில்லை. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. இது எங்க பிக்கப் ஆகுது, யார் பிக்கப் பண்றான், அந்த விஷயங்கள்லாம் இருக்கிறது. அப்கோர்ஸ் கார்பரேட் மீடியா முழுக்க முழுக்க ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது அரசாங்கத்துக்கு எதிராக. அப்ப இந்த நேரேட்டிவ் செட்டிங்ல வந்து இவர்கள் வந்து இது முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தான். கார்பரேட் மீடியா பூரா அங்க இருக்குன்னு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் டூலுங்கிறது சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியால வந்து ராகுல் காந்திக்கு பெரிய ஃபாலோயிங் இருக்கு. அது மாதிரி எல்லாத்துக்கும் அந்த காங்கிரஸ்ல இருக்கின்ற ஒரு ஜெயராம் ரமேஷ் ஆனாலும் சரி, சசி தரூர் இப்ப வந்து நடுவில் நிற்கிறாரு, இந்த இல்ல மதில் மேல ஏறி உட்காந்துருக்காரு. குதிக்க முடியாது. பாஜக கிட்ட குதிச்சிட்டாங்கன்னா அப்புறம் எம்பி சீட் அவுட் ஆயிரும், பல பிரச்சனைகள் வரும். அதனால பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். நானும் பேசும்போது அவர் சொன்னது இவ்வளவுதான். நான் அப்படியே வந்து ஐ வில் வித்ட்ரா இந்த மாதிரி இந்த இன்னைக்கு டெஸ்மண்ட் டூ லெக்சர் கொடுத்துருக்கிறார் சவுத் ஆப்பிரிக்கால, அந்த மாதிரி ஒரு ரோலுக்கு அவர் வந்து போயிடுவார்னு நினைக்கிறேன். அப்புறம் புக் எழுதுறது இந்த மாதிரி லிட்டரரி ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் போயிடுவார்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரியான நபர்கள் வந்து காங்கிரஸ்ல எவ்வளவோ இருக்கிறார்கள். காங்கிரஸ் அனுபவிகளும் நிறைய இருக்கிறார்கள். காங்கிரஸ் இந்தியாவுக்கு வெளியே ரகுராம் ராஜ்ல இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு நபர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் பேச வேண்டிய விஷயம், அதாவது பொலிட்டிக்கல் ஒரு ஃபோக்கஸ் வேணும். இது அமித்ஷாவினுடைய மோடியினுடைய பெரிய சக்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அடிச்சு அதில் இருக்கிற எல்லாமே வெளியெடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு இப்ப எல்லாரும் அதையே பேசுவாங்க. ஆமா, குஸ்பேட்டியான்னு ஆரம்பிச்சாங்கன்னா அந்த அதாவது உள் நுழைஞ்சு வந்த நபர்கள் காக்ரோச் ஆரம்பிச்சாங்கன்னா அந்த விஷயம் வந்து அசாம்ல இருந்து நீ போகவே போகாது. அதுலதான் இப்ப வந்து ஹிமந்தாவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதுலதான் இப்ப வந்து பெங்காலும் பயணிக்க போகிறது. அப்ப இந்த நேரேட்டிவ் செட்டிங் என்பது அதுல இருந்து மாறக்கூடாது. அப்ப ஏன் ஹரியானா எடுபடவில்லை என்றால் அது வந்து ஒரு எலெக்ஷன் அருகில் வந்து நடக்கின்ற விஷயமா. பீகார்ல எலெக்ஷன் நடக்கிறது, இவர் வந்து ஹரியானாவை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். எப்போ முடிஞ்ச விஷயம் இது. இன்னும் காலதாமதம் பண்ணி பேசியிருக்கலாம். அதாவது பீகார் தேர்தலுக்கு பிறகு கூட பேசியிருக்கலாம். அது செய்யவில்லை என்றுதான் என்னை பொறுத்தவரை ஒரு பிரச்சனையா இருக்குது. அதே மாதிரி கிரவுண்ட்ல இருக்கின்ற விஷயங்கள், கிரவுண்டை பொறுத்தவரை இப்ப வந்து காங்கிரஸ் வந்து பிஜேபிக்கு ஈடு கொடுக்க முடியும்னா 100% முடியாது. பிஜேபிக்கு இன்னைக்கு இருக்கின்ற அனைத்து டிஸ்ட்ரிக்ட்லயும் 729 டிஸ்ட்ரிக்டா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து இன்னைக்கு ஆபீஸ் இருக்குது, எல்லா நகரங்களிலும் ஆபீஸ் இருக்குது. இதை மெயின்டைன் பண்றதுக்கு வேற காசு செலவுப்படுது. அந்த கட்டமைப்பு வந்து காங்கிரஸ்னால முடியாது. அதனால பொலிட்டிக்கலாக ஈடு கொடுக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா ஐடியாலஜி நீங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்தணும். நீங்க ஐடியாலஜி கொண்டு வந்து நிறுத்தாம நீங்க வந்து if you're throwing money at the problem முடியாது. காங்கிரஸ் வந்து இந்த கூடாரமாக சர்க்கஸ் கூடாரமாக இருக்க முடியாது. சோசியலிஸ்ட் இருக்கலாம், கம்யூனிஸ்ட் இருக்கலாம், அதே நேரத்துல பாக்கி இருக்கின்ற என்னது ரைட் விங்கர் இருக்கலாம். அந்த இடத்துல வந்து ரவீந்திரன் அதுதான் பிரச்சனையா? அப்ப அப்படிதான் ஐடியாலஜிக்கலா இன்னும் புஷ் பண்ணல, அதை ப்ரொஜெக்ட் பண்றதா அவங்களுடைய முக்கிய நோக்கமா இருக்கணும் அப்படின்ற ஐடியாலஜிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவை தாண்டி மெட்டீரியல் பொலிட்டிக்ஸை சில இடங்கள்ல பண்ணித்தான் ஆகணும். ஹேமந்த் பிஸ்வா சர்மா என்னன்னா அந்த கோகாய் ஃபேமிலி அவங்க தான் இந்துத்துவா பண்ணாங்க. அவங்களுக்கு பிஸ்வாஸ் கொடுத்த ப்ராமிஸை சோனியா காந்தியால நிறைவேற்ற முடியல. ஸோ அவர் பிஜேபியில் வந்து பெரிய சக்தியாக இருக்கிறாரு. ஸோ இந்த மெட்டீரியல் பொலிட்டிக்ஸை வந்து மோடி எடுக்க தயாராகிட்டார். அதுதான் பிளவுங்கிறத சொல்றாரு. இப்போ சசி தரூரை பற்றி ஆர்கே சொன்னார். சசி தரூரை பொறுத்தவரையில் அவரால் தொடர்ந்து திருவனந்தபுரத்தில் ஜெயித்துட்டு இருக்கக்கூடியவர், அவருக்குன்னு என்டையர் கேரளாவிலே ஒரு ஃபாலோவிங் இருக்கக்கூடிய அவரை ராகுல் காந்தியும் பிரியங்காவும் ஏற்றுக்க மாட்டாங்க, எமர்ஜ் ஆக விட மாட்டாங்க. அப்படி நோ பாயிண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய டைமில் திருவனந்தபுரம் எம்பியாட்டு அவரை நிறுத்தினா பிஜேபியில் அவருக்கு எதிர்காலம் இருக்கு. உறுதியாக அவர் திருவனந்தபுரம் மக்களை உறுப்பினரில் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு பாஜகவும் ஆன் இட்ஸ் ஓன் நெருங்கிட்டாங்க. அவருக்கும் ஒரு க்ளவுட் இருக்குன்னு சொல்லும்போது அவர் காங்கிரஸில் முரண்பட்டா அவரை மெட்டீரியலா பிஜேபி பயன்படுத்தலாம். அதே மாதிரி தான் இந்த சித்தாராமையா சிவகுமார் தம்பி சொன்ன இந்த கருத்தை நான் ஏத்துக்கிறேன். அதுல காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா சுனில் கனவுல் என்ன பண்றாருன்னா 2 ஆஸ்பிரேஷனை கொடுத்தாரு. சித்தாராமையாவோட குருபா அண்ட் ஓபிசி ஆஸ்பிரேஷனையும் இவர் டி.கே. சிவகுமாரோடைய ஒக்காலிகா ஆஸ்பிரேஷனும் கொடுத்து 2 பேருக்குமே சிஎம் சான்ஸ் இருக்குன்னு சொல்லி முத ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜியை பண்ணி அவங்க அதை வெற்றி பெற்றாங்க. பாஜக அதுல பீகார்ல அதை லூஸ் பண்ணிட்டாங்களோ, அந்த அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பீகார்ல இழந்துட்டாங்களோ. பீகார்ல அவங்க மைனர் போல்ஸ், மேஜர் போல்ஸ் தேஜஸ்வி யாதவ் தான். அந்த இடத்துல அவங்க கூல் டவுன் பண்ணாங்க. தேஜஸ்வி யாதவை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு அவங்க விருப்பப்படல. அங்க லோக்கல் பீகார் காங்கிரஸ்காரங்களும் சரி, கடைசியில் ராகுல் காந்தியே தேஜஸ்வி யாதவை சிஎம் அனௌன்ஸ் பண்ணலையே, அசோக் கெலாட்டை விட்டு அனௌன்ஸ் பண்றாரு. பிரச்சார டைம்ல அவர் மத்திய பிரதேச பீகார் பொறுத்த வரைக்கும் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் ரீசெண்டா பேசும்போது சொல்லிருக்காரு, எங்க காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் எங்க ஓட் ஷேர் அப்படியே தான் இருக்கு, அது இன்டாக்டா அப்படியே தான் இருக்கு. என்னன்னா பாஸ்வான் என்டிஏவோட போனது, லாஸ்ட் டைம் அவர் தனிச்சு போட்டுட்டாரு, இந்த வாட்டி அங்க போனதான் அந்த 5% ஓட் ஷேர் அங்க போயிடுச்சு, அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. அந்த அலையன்ஸ் ஓட்டுங்கிறது தான் சார் சொன்னாரு. அலையன்ஸ் ஓட்டால தான் அது நின்னே தவிர காங்கிரஸுக்கு அப்பர் காஸ்ட் ஓட்டு தேஜஸ்விக்கு வரல. அது பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு போயிருக்குது. சோ அதுக்கு காரணம்
காங்கிரஸில் உள்ள அப்பர் காஸ்ட் லீடர்ஸும் ராகுல் காந்திக்கு நடவடிக்கையும் தேஜஸ்விக்கு சாதகமாக பாசிட்டிவாக இல்லை. அதனால தான் இவருக்கு வந்து ஒரு தொகுதியில் மட்டும் டெபாசிட் வாங்கின காங்கிரஸுக்கு ஒரு அலையன்ஸ் அரித்மெட்டிக்கில் 9-10 சீட்டை கன்வெர்ட் பண்ண ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்டதும் அந்த பீகார் ஸ்டைலுங்க வேண்டான்னு காங்கிரஸ் இறங்கி வந்திருக்காங்க. திரு மாதவன் குறுக்கிட விரும்புனீங்க. நான் 3 விஷயம் சொல்ல விரும்புறேன். எல்லாம் வெறும் கட்சியை வச்சு தலைமையை வச்சு பார்க்க முடியாது. மக்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோங்கிறதையும் பார்க்கணும். ஒரு காலத்துல கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க, காங்கிரஸ் ஓங்கி நின்ற காலத்துல 3 விஷயம் ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. தலித்துங்கன்னா இந்திரா காந்தி பேர்ல தான் ஓட்டு போடுறாங்க. அந்த காலத்துல சிறுபான்மையினர்னா காங்கிரஸுக்கு தான் ஓட்டுன்னு இருந்தது. இப்போ அதுவும் பிளவுபட்டாச்சு. ஓவைசி கட்சி முதற்கொண்டு வந்து பீகார்ல தன் கைவரிசையை காட்டிடுது. 3வதாக மக்கள், இது ரொம்ப கவனிக்கப்படாத விஷயம் நான் நினைக்கிறேன் தேசிய அரசியல். ஏன்னா மோடினா அவங்க எல்லாரும் ஹிந்துத்வாங்கிறாங்க, உண்மைதான். சட்டு பூஜையில போய் நிக்கிறாரு, அவங்களுக்கு அந்த மத உணர்ச்சியை தூண்டும் சக்தி அவங்க இருக்குங்கிறது அதை பத்தி மறு கருத்து கிடையாது. ஆனா மக்கள் நலத்திட்டத்துல ஒரு விதமான இடதுசாரி கொள்கையோட பாப்புலிசத்தோட செயல்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி. அதனால காங்கிரஸ் கிட்ட தன்னுடைய அந்த யூஎஸ்பி போயிடுச்சு. இப்போ முத்ரா லோன்ல இருந்து ஆரம்பிச்சு பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கறதுல இருந்து விவசாயிகளுக்கு பண்ற சில திட்டங்கள்ல இருந்து இது பாரதிய ஜனதா கட்சி ஒரு காலத்துல பொருளாதார ரீதியில வலதுசாரி கட்சியாவே தான் பார்க்கப்பட்டது. வெறும் பிக் பிசினஸ். இப்பவும் அடானி பேர் சொல்றாங்க, அம்பானி பேர் சொல்றாங்க. ஆனா கூடவே சராசரி மனிதர்களின் வாழ்க்கையை தொடும் வகையில் பாரதிய ஜனதா கட்சி பல மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்து விட்டது. அதை அந்த மத்திய அரசோட பணபலத்தாலையும் கட்சியோட அமைப்பினாலையும் அவங்க இன்னும் முன்னோக்கி செயல்றாங்க. இப்போ இந்த ஆவாஸ் யோஜனா இருக்கு, அப்புறம் இப்போ தமிழ்நாட்டுல பேசப்பட்ட அந்த கல்வி திட்டம் இருக்கு. அது எல்லாமே இருக்கிறதுனால யூ கேன் சே இன் இங்கிலீஷ் தட் பிஜேபி has stolen its Congress's welfare thunder. அந்த ஸ்டீலிங் யுவர் தண்டர்பாங்க இல்லையா. காங்கிரஸோட ஒரு காலத்துல மெயின் பக்கபலமா இருந்த மக்கள் நல திட்டத்தை இவங்க காப்பி அடிக்கிறாங்க. சரியான ஒரு வேலிடான பாயிண்ட் திரு ரமேஷ். இப்போ அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க, அவங்க கிட்ட அத்தாரிட்டி இருக்கு, அது ஒரு ஆப்வியஸான எட்ஜ் தானே. காங்கிரஸோட நலத்திட்டங்களை தான் இவங்க செயல்படுத்துறாங்க, இவங்க இப்போ ஆளுங்கட்சியா இருக்காங்க, அதனாலதான் பிஜேபிக்கு ஒரு எட்ஜ் இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்தப்ப ஏன் அவ்வளவு செயல்படுத்தலங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா. இப்ப நீங்க கேட்டதுக்கே எதிர்கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிள் ஜல்ஜீவன் திட்டமா இருக்கட்டும், எல்லா வீட்டுக்கும் குடிநீர் விநியோகம் அப்படின்னாக்க ஏன் முன்னாடி அச்சீவ் பண்ணல? எலக்ட்ரிஃபிகேஷன் 100% ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் சொன்னாங்க. அதுல 1008 கேள்விகள் எல்லாம் வந்து ரொம்ப 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 இல்ல. இருங்க நான் இதை பத்தி ஒரு தீவிரமா ஒண்ணு சொல்ல விரும்புறேன். ஒரு காலத்துல இப்பதான் ஜல்ஜீவன் திட்டம் நம்மளோட அடிப்படை தேவையில ஆட் பண்ணிருக்கு. கரிபி ஹட்டாவோ சொல்லிட்டு IRDP இந்த MN ரீகாவை மறந்துகிட்டீங்க. இந்த மாதிரி பழைய இப்போ காங்கிரஸோட மக்கள் நல திட்டம் காலத்துக்கு காலம் மாறுபடுங்க. ஏன்னா தேவைகள் மாறிண்டே இருக்கு, கூடிண்டே இருக்கு. காங்கிரஸ் முதுகுல ஏறி நின்னு எக்ஸாக்ட்லி இல்ல அத சொல்ல வரேன். கட்சி ஜல்ஜீவன் திட்டம் பத்தி பேசுது. இல்ல நீங்க சரியா சொல்லல. இல்ல நீங்க டபாய்க்கிறீங்க. டபாய்க்கல மாதவன், வெயிட் பண்ணுங்க. ஐ அம் சாரி. லெட் மீ டாக். அவர் முடிச்சிட்டோம் நம்ம அடுத்த ரவுண்ட்ல பேசுவோம். ஒரு முக்கியமான விவரத்தை சொல்ல விரும்புறேன். சரி, அவர் சொல்லி முடிக்கட்டும். அதனால நான் முடிச்சு விடுறேன். நான் என்ன சொல்றேன், I will happily hear your சரி திரு மாதவன் நீங்க சொல்லிடுங்க. ரமேஷ் listen to 1 minute வெயிட் பண்ணுங்க. மாதவன் சார் நீங்க சொல்லிடுங்க. 2004 வருஷம் பாரதிய ஜனதா கட்சி இந்தியா ஷைனிங்ங்கிற ஒரு ஸ்லோகனோட போச்சு, கண்டபடி தோத்து போச்சு. ஏன்னா அந்த சமயத்துல அவங்களால வாஜ்பாய் காலத்துல ஒரு விதமான மக்கள் நல திட்டமும் பண்ணல. ஆனா இந்த காங்கிரஸ் கட்சி MN ரீகா கொண்டு வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்து அந்த காலத்து ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணினாங்க, பிரச்சனைகளை தீர்த்து வச்சாங்க. அடுத்த லெவலுக்கு போறதுக்கு அவங்களால யோசிக்க முடியல. அங்கதான் காங்கிரஸ் விட்ட இடத்துல இருந்து பாரதிய ஜனதா கட்சி தொடங்கினதுனால அவங்க மாத்திரம் பண்ண மாதிரி பேசுறாங்க. அந்த காலத்துக்கு அது சரி, இந்த காலத்துக்கு இது சரி, வருங்காலத்துக்கு காங்கிரஸ் என்ன பண்ண போகிறதுன்னு தான் இன்னித்த கேள்வி. Right, I'll take that as an answer. Let me continue. இப்போ நான் சொல்ல வந்தது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இது பண்ணதுனால பிரச்சனை. இப்போ 3 முக்கிய பிரச்சனைகள், பிஜ்லி, சடக், பானி, இப்படித்தான் எல்லாமே இது வரைக்கும் எலெக்ஷன்ஸ் இதுல வடக்குல குறிப்பாக வட மாநிலங்கள்ல ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த பிரச்சனை இனிமே ஃபியூச்சர்ல இருக்கவே கூடாது
அப்படிங்கிற ஸ்டெப்ல வந்து பாஜக கொண்டு போயிட்டாங்கிறது தான் பாயிண்ட். இப்ப அவர் சொன்னது அதாவது ஒரு இது கட்டி வச்சிருக்காங்க காங்கிரஸ், அதை மேல வந்து பண்ண அது மட்டும் இல்ல, அதை பினிஷ் பண்ணிட்டாங்க அந்த பிரச்சனை. இப்போ சவுத்ல எடுத்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்தீங்கன்னா காவேரி பிரச்சனை பேசுவோம், மீனவர் பிரச்சனை பேசுவோம், ஒவ்வொரு வாட்டியும் இருக்கும். இறுதி சுற்று தலைப்பை எல்லாரும் ஒவ்வொரு வரியில எப்படி சம பண்ணுவீங்க ரொம்ப சுருக்கமா திரு ஆர்? காங்கிரஸ் முக்து பாரத் என்பது இன்னும் டைம் இருக்கு, அது நடக்காத காரியமாக நான் பார்க்கிறேன். என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் முக்து பாரத் ஆகவில்லை என்றால் இன்னொரு பேன் இந்தியா ஆப்போசிஷன் வர முடியாது. அப்போ காங்கிரஸ் இருக்கும் வரை பிஜேபிக்கு லாபமாகத்தான் இருக்குது என்று நான் கருதுகிறேன். இல்ல, காங்கிரஸ் முக்து பாரத்ங்கிற ஒரு கான்செப்ட் தான். காங்கிரஸே இருக்கக்கூடாதுங்கிறது இல்ல முதல் விஷயம். அவங்கள பொறுத்தவரைக்கும் ஆனா பிஜேபி ஜெயிச்சுட்டே இருக்கு, அதுதான் இப்ப சோ அந்த மாதிரி இதான் இருக்கு. அது வந்து இந்த டைனாஸ்டியை தாண்டி அது ஒரு காங்கிரஸ் எமர்ஜ் ஆனா மட்டும்தான், அதாவது வந்து நிறைய தலைவர்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி பழைய காங்கிரஸாக ஓரளவுக்கு எமர்ஜ் ஆனாதான், பியாண்ட் த ஃபேமிலி அப்படின்னு இருந்தா மட்டும்தான் பாசிபிலிட்டி. இன்னைக்கு அதர்வைஸ் நீங்க சொன்ன மாதிரி மோடி இஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி, அமித்ஷா இஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி. இன்னைய லெவல்ல காங்கிரஸ் இப்படியே இருந்தா நம்ம ஜெயிச்சு கொண்டே இருக்கலாம். அவங்களோட சீட்டு மேல போலாம், கீழே போலாம், வாட்டவர். அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், சரத்பவார், மம்தா பானர்ஜி, முக ஸ்டாலின் போன்ற செகுலர் லீடர்ஸ் எந்த அளவுக்கு காங்கிரஸை மார்ஜினைஸ் பண்ணி காங்கிரஸ் செகண்ட் பிடிலாட்டு ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா மோடிக்கு ரொம்ப சேஃப். அதைத்தான் அவர் 2029 எல்லாரும் ரீகுரூப் ஆகுவாங்கன்னு தெரியும். அப்போ அதெல்லாம் ஃபியூச்சரை கேம் பண்ணி தான் வெரி அலர்ட்டா காங்கிரஸ் பாரசைட்டுங்கிற அந்த விமர்சனத்தை காங்கிரஸ் கொடுத்திருக்கிறார். திரு மாதவன் ஒரு வரியில எப்படி சம பண்ணுவீங்க நீ தலைப்பை? தேசிய அளவுல முற்போக்கு கட்சின்னு சொல்ல போனா அது காங்கிரஸ் தான். அதை தலைமையாக அதுக்காக புதிய தலைமுறைக்காக புது திட்டங்களை கொண்டு வந்து அதை சீரமைக்கிறதுக்குள்ள அமைப்பும் இருந்தா காங்கிரஸ் இன்னைக்கு விட்டு போகாது. அது பிஜேபியின் பகல் கனவு. அதாவது முற்போக்கு எண்ணம்ங்கிறதுக்கு இன்னைக்கும் தாட் லீடர்ஷிப் காங்கிரஸ் தான் இருக்கு. ஓகே, நன்றி. இணைப்பில் வந்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டு